இல்லை, இதை வந்து தேர்தலுக்காக பயன்படுத்துறதுக்கான யுக்தியா திமுக கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு பேசும்போது கூட தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சிக்கு வரவே முடியாது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு ஸ்டாலின். எங்க அரசியல் தேர்தல் ரெண்டு ஒன்று தொடர்புடையதுங்க. அது என்ன அரசியலுக்காக தேர்தல் இந்த வாதத்தை சில மூத்தவங்க பலரும் கூட சொல்றாங்க, தேர்தலுக்காக செய்கிறாங்க. தேர்தலுக்கு தானங்க அரசியலுக்கு தானங்க தேர்தல். அது அப்படி தான் செய்ய முடியும். இன்னொன்று, மாநில சுயாட்சின்றதை எடுத்துக்கிட்டாங்கன்னா 4 ஆண்டு காலம் செஞ்சுருக்காங்க, சிறப்பாக தான் செஞ்சுருக்காங்க. இப்போ அவங்க சொல்கிற போது, முதலமைச்சர் உரையிலே சொல்கிற போது, நாட்டினுடைய பல்வேறு வகையான வளர்ச்சி குறியீடுகளில் தமிழ்நாடு முன்னிலை பெற்று, இப்போ அண்மையில் நம்ம மீண்டும் சொல்வது போல பொருளாதாரத்தில் முதல் மாநிலமாக வந்திருக்கு. ஆனால் இதையும் மீறி எங்கே பிரச்சனை வருது? முழுமையாக இந்த மாநில சட்டமன்றங்களில் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் மீது தடைகளை போடுறீங்க, அல்லது கொடுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் என்ன பண்ணுறீங்க? 37,000 கோடிக்கு மேலே இயற்கை பேரிடர் ஏற்பட்டுருக்கு, நிதி கேட்டோம், கொடுக்குறீங்களா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன சிக்கல்? அடுத்த முறை ஆட்சிக்கு வருவது உறுதி என்றாலும் கூட இன்னும் மக்களுக்கு சிறப்பாக செய்யணும்னா அந்த கூடுதல் அதிகாரங்கள், கூடுதல் அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு தேவையான உரிய அதிகாரங்கள் வேணும்னு சொல்வது மிக சரியான அரசியல் முழக்கம். அது தேர்தல் முழக்கம்னு அப்போ என்ன 2026 ஏப்ரல் எலெக்ஷன் வந்துச்சு, 2026 மார்ச்லையா சொன்னாங்க? கிட்டத்தட்ட முன்னாடி சொல்லுங்க. இன்னொன்று நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்பயும் கூட குழு அமைத்து எப்போ கொடுக்க போகுது? 2 ஆண்டுகள் கழித்து தானே அதை கொடுக்க போகுது. ஒரு விரிவான ஆய்வு தான் உட்படுத்த போகிறாங்க. இது எப்படி தேர்தல் பிரச்சாரம் சொல்ல முடியும்? இது உரிமைக்கான நடவடிக்கை. உரிமைக்கான நடவடிக்கையும் தேர்தலுக்கான நடவடிக்கை, அரசியல் நடவடிக்கை எல்லாமே ஒன்று தான். தேர்தல் வேறு, அரசியல் வேறு, கொள்கை வேறு எல்லாம் இல்லை. நம்ம ஒரு பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில் இருக்கோம், இதை தான் செய்ய முடியும். இது சரியான முன்னெடுப்புன்றது தான்.